ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு, இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்க, அன்சிவிலைசைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டையும் அவங்க சொல்றது, ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றது, ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் RSS சித்தாந்தங்களை கொண்டவர்கள் சொல்றதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவங்களுக்கு நாகரிகமும் இல்லை. ஏன்னா நெஞ்சறிய பொய் கூறுவது எந்த வகையில் நாகரிகத்தை சேர்ந்தது, நெஞ்சறிய பொய் சொல்வது எந்த வகையில் ஜனநாயகத்தை சேர்ந்தது. அவர்கள் போல ஜனநாயகத்தை மறுக்கின்றவர்கள், அவர்களைப் போல ஜனநாயக உணர்வுக்கு எதிரானவர்கள் யாரும் இல்லை. சமஸ்கிருதம் என்பது கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டிற்குள்ளாரதான் அரசவை மொழியா மாறுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சடங்கு மொழியா இருக்கு, சடங்குகளை நிகழ்த்துவதற்கான ஒரு மொழியா மட்டும். ஆனால் இலக்கிய வளத்திலும் சிந்தனையிலும் மிகப்பெரிய ஒரு இதை கொண்டிருந்தது பாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி தான். அதுதான் இப்ப பௌத்த இலக்கியங்களை கொண்டிருந்தது, ஜைன இலக்கியங்களை கொண்டிருந்தது. இந்த பாகதம் மொழி ஒவ்வொரு வட்டாரத்தினுடைய மொழிகளையும் உள்ளடக்கிய ஒரு பொது வழக்கா இருக்கு. அது எந்த மொழியும் கொன்றொழிக்கல, எந்த மொழியும் அழிக்கல. அந்த இலக்கிய அவ்வளவு பெரிய இலக்கியங்கள் இன்னைக்கும் பாலி இது பௌத்த இலக்கியங்கள் அந்த மொழியில தான் இருக்கு. அதுதான் பெரிய இலக்கிய தொகை கொண்டது. ஆகவே நம்ம இந்த சமஸ்கிருதம் பழைய மொழி, நிறைய இலக்கிய செம்மையான இலக்கியங்களை கொண்டிருக்கிற மொழி, செம்மையான சிந்தனைகளை கொண்டிருக்கிற மொழி அப்படின்னு ஒரு சார்பா முடிவு செய்யறதற்கு இல்ல. அது ஒரு தவறான கருத்து. அப்படியான தவறான கருத்து, கற்பனை, கற்பிதம் இந்திய தேசிய இயக்கத்தின் விளைவாக, பார்ப்பன ஆதிக்க இயக்கத்தின் விளைவாக தான் உருவாக்கப்பட்டது. அது இந்த நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டதுதான் அத்தகைய கருத்து. ஏன் சமஸ்கிருதத்தை பற்றி சொன்னா இவ்வளவு கோச்சுக்கிறாங்க? யாருமே பேசாத மொழி. முதல் மக்கள் தொகை கணக்குல 1000 சொச்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு மக்கள் தொகையிலையும் சில இதுல கூட சொல்றாங்க, சில இதுல குறைச்சல சொல்றாங்க. கடைசியான இதுல 24,000 பேர் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையில சொல்றாங்க. உண்மையாகவே எத்தனை பேர் அந்த மொழியை பேசுறாங்க? யாருக்கு அந்த மொழி தாய்மொழி? யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத ஒரு மொழியை பற்றி ஏன் இவ்வளவு கவலைப்படுகின்றார்கள் என்றால், அது அவர்கள் ஆதிக்கத்திற்கான கருவியாக இருப்பதால் தான் அவ்வளவு கவலைப்படுகின்றார்கள். அதன் மீது கேள்வி கேட்பவர்களை கடுமையாக தாக்குகிறார்கள், தாக்குதல் நடத்துகிறார்கள். அதன் ஆதிக்கத்தை எதிர்ப்பவர்களை தொடர்ந்து நசுக்கி வைப்பதற்காக, அடக்கி வைப்பதற்காக, ஒடுக்கி வைப்பதற்காக முயற்சி செய்து வருகிறார்கள். பேரொலி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய கொட்டு முரசு நிகழ்ச்சியில் திராவிட இயக்க ஆய்வாளர் தோழர் தமிழ் காமராசன் அவர்களுடன் நம்முடைய தோழர் வணக்கம். வணக்கங்க. மீண்டும் தமிழக அரசியல்ல சூடு பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்தி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை அப்படின்ற விஷயத்தை பத்த வச்ச தர்மேந்திர பிரதான் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. அது ரொம்ப அவமானகரமான சில விஷயங்களை எல்லாம் அவர் நாடாளுமன்றத்திலே பதிவு பண்றாரு. அதற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் மத்தியில கடும் எதிர்ப்புகளை சந்திச்சாரு. தொடர்ச்சியா மாநிலங்களவையிலையும் அது எழுப்பப்பட்டது. அது தொடர்பா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த அரசியல் போக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ வழக்கமா அவங்க இப்ப மீடியா ஷோரூம்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு பொய்ய திரும்பவும் ஒரு அமைச்சர் நாடாளுமன்ற அவையில சொல்றாரு. அதற்கு தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் முன்னாடியே தேசிய கல்வி கொள்கை புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டுட்டாங்க, அவங்க ஒப்புதல் அளிச்சுட்டாங்க. ஆனா அதை இன்னைக்கு மாற்றி சொல்றாங்க, மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்றாரு. உங்களுக்கு மும்மொழி கொள்கை பற்றின தவறான புரிதல் தான் இருக்குது, வேணும்னே பிழையாக அரசாங்கத்தை, ஒன்றிய அரசாங்கத்தை நீங்க குறை சொல்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு எதிராக தமிழ்நாட்டு உறுப்பினர்கள் ஆதாரப்பூர்வமா பேசுறாங்க. தமிழ்நாடு அரசாங்கம் எப்பொழுது அப்படி ஒப்புக்கொண்டது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்றதுல இருக்கிற பிரச்சனைகளை சுட்டி காட்டி பேசுறாங்க. இப்படி பேசுகின்றவர்களை பேச அனுமதிக்க மறுக்கிறாங்க அவையில. அதற்கு எதிராக அவங்க முழக்கம் இடுறாங்க. அந்த முழக்கம் இடுறதை பார்த்துட்டு அவங்க எங்களுக்கு நிதி வேண்டும், எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு ரெண்டையும் தான் கேட்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியும் நீதியும் வேண்டும் அப்படின்னு முழக்கம் இட்ட உடனே தான் ஒன்றிய அமைச்சர் சொல்றாரு, இந்த மாதிரி ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்க, அன்சிவிலைசைஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டையும் அவங்க சொல்றது, ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்றது, ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் RSS சித்தாந்தங்களை கொண்டவர்கள் சொல்றது தான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவங்களுக்கு நாகரிகமும் இல்லை. ஏன்னா நெஞ்சறிய பொய் கூறுவது எந்த வகையில் நாகரிகத்தை சேர்ந்தது, நெஞ்சறிய பொய் சொல்வது எந்த வகையில் ஜனநாயகத்தை சேர்ந்தது. அவர்கள் போல ஜனநாயகத்தை மறுக்கின்றவர்கள், அவர்களைப் போல ஜனநாயக உணர்வுக்கு எதிரானவர்கள் யாரும் இல்லை.
அப்படிப்பட்டவங்க வந்து சொல்றது பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதை ஒட்டி தான் வந்து நேத்து நாடாளுமன்றத்தில் எழுந்த கலக குரலாகட்டும், தமிழ்நாடு முழுக்க வந்து தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய உருவப் பொம்மைகள் எரிக்கப்பட்டதாகட்டும், அதற்கு அடுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மிக கடுமையாக வந்து அதற்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க தெரிவிச்ச கண்டனம் வந்து நீங்க வந்து உங்களைப் போல நாக்பூரின் சொற்களுக்கு அடிபணிந்து ஆட்சி நடத்துபவர்கள் அல்ல, நாங்கள் மக்களுடைய விருப்பங்களுக்கு தான் அடிபணிந்து ஆட்சி நடத்துபவர்கள், ஆகவே நாங்கள் அதை எதிர்ப்போம் அப்படின்னு ரொம்பவும் தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் கூட அந்த கருத்தை திரும்பவும் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. பாஜகவிற்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது தொடர்ந்து இத்தகைய ஒரு வன்மம் இருப்பதையும் வந்து இன்றைய ட்வீட் பதிவில் அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு சோபான ஒரு எம்பி வந்து தமிழ்நாட்டு மக்களை தீவிரவாதிகள் என்று சொல்லியதும், அதே போல தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் ஏற்கனவே இருந்த பழைய அமைச்சர்கள் வந்து இன ரீதியாக தமிழ்நாட்டு மக்களை இழிவுபடுத்தியதை எல்லாம் அவங்க இன்னைக்கு சுட்டிக்காட்டி பலரும் பேசுறாங்க. அத்தகைய ஒரு வன்மம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு இருக்கு. RSS சித்தாந்திகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீதான ஒரு வன்மம் இருக்கு. ஏன்னு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து RSS சித்தாந்தத்தையும் மதவ பிளவுபடுத்தும் வேலைகளையும் அவர்களுடைய கொடுங்கோன்மை சிந்தனைகளையும் வன்முறை சித்தாந்தங்களையும் நடைமுறைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல் கடுமையாக எதிர்க்கிறார்கள், நிராகரித்து வருகிறார்கள். அதனால அவங்க நம்ம மீது ஒரு வன்மையையும் ஒரு வன்மத்தையும் ஒரு வன்முறையான சொற்களையும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுடைய மொழி அரசியல் அப்படிங்கிறது வந்து தமிழர்களுக்கு வந்து மற்ற மாநிலங்களை விட இங்க ஒரு கூர்மையான அரசியல் பின்புலத்தோட அது கட்டமைக்கப்பட்டிருக்கு இல்லையா? இப்ப இது வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது இது எந்த அளவுக்கு மற்ற மாநிலங்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்ளுவாங்க, நாம மட்டுமே தொடர்ச்சியாக இதுக்கான குரலை எழுப்பிக்கிட்டு இருக்கிறது வந்து எந்த அளவுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு போராட்டமா இது மாறும் நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழி அரசியலை பத்தின புரிதல் மற்ற மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான ஒன்றா இருக்கும்? இல்லை, இது மற்ற மாநிலங்கள்லையும் வந்து இதுக்கான போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தனியாக நிற்கலை. ஒரு கூட்டுறவை ஏற்படுத்துறது, ஒரு ஒன்றிணைப்பை ஏற்படுத்துறதுல வேண்டுமானால் இன்னும் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒழிய, மற்ற இடங்கள்லையும் மற்ற மாநிலங்கள்லையும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பவர்கள் இருக்காங்க. குறிப்பாக பஞ்சாபிகள் எடுத்துக்கோங்க. அவங்க மொழி பிரச்சனைக்காக இல்லைனாலும் வேறு பல பிரச்சனைகளுக்காக, மாநில உரிமைகளுக்காக இப்பொழுது வந்து மொழி பிரச்சனைக்கும் கடுமையாக போராடிட்டு இருக்காங்க. அதே போல வடகிழக்கு மாநிலங்கள் வந்து அங்க வந்து அவங்க எப்பொழுதுமே இந்தியை ஏற்றுக்கொண்டதில்லை. நம்மளை போலவே அவங்க வந்து இந்தியை ஏற்றுக்கொள்ளாமல் ரொம்ப நீண்ட காலமா போராடிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கர்நாடகம், கேரளம் போன்ற மாநிலங்கள்ல இந்தியை நம்ம ஏற்றுக்கொண்டு என்னத்தை இருக்கிறோம், இந்தி நம்முடைய வளர்ச்சியை தடுத்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிராக போராடுறாங்க. இந்தியை ஏற்றுக்கொண்டதால் தங்களுடைய மொழி ஓரம்பட்டு கட்டப்பட்டிருப்பதை கன்னடர்களும் மராத்தியர்களும் இன்னைக்கு கடுமையா உணர்றாங்க, ரொம்ப வலிமையா அது உணர்றாங்க. அதுக்கு எதிரான நடவடிக்கைகள்லையும் ஈடுபடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மத்திய இந்திய பகுதிகளில் இந்தி பேசப்படக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளில் தொடர்ச்சியா வந்து தங்களுடைய மொழி உரிமைக்காக போராடுகிற பல இயக்கங்கள் இருக்கின்றன. மைதிலி மொழிக்கான இயக்கம் இருக்கு, அவதி மொழிக்கான இயக்கம் இருக்கு, புத்தேல்கண்டி இயக்கம் இருக்கு. அந்த மாதிரிதான் சத்தீஸ்கர் மாநிலமே அப்படியான ஒரு மொழி உரிமை இயக்கத்தின் வழியாக பழங்குடி மக்களுடைய இயக்கமாக வந்துதான் தனி மாநில கோரிக்கையை வந்து அவங்க கோரி பெற்றாங்க. இப்படியான பல இயக்கங்கள் மத்திய இந்திய பகுதிகளிலேயே நடந்துகிட்டு இருக்கு. இந்த இயக்கங்கள் உடனான ஒரு ஒருமைப்பாடு, ஒரு கூட்டிணைவு தான் நமக்கு இன்னைக்கு சிக்கலா இருக்கே ஒழிய, அது வந்து அந்த மற்ற இடங்கள்லாம் இந்தி மொழியை ஏத்துக்கிட்டாங்க, பார்ப்பன ஆதிக்கத்தை ஏத்துக்கிட்டாங்க, இந்த மத பிளவுவாத அரசியலை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது பொருள் அல்ல. மற்ற இடங்கள்ல போராடிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு வெளிப்படையான ஒரு சான்று தான் முதலமைச்சருடைய கடிதம். இந்த தொடர் கடிதம் 10 கடிதங்கள் எழுதும் பொழுது இந்த உண்மைகளை சுட்டி காட்டி எழுதினாங்க. அவங்க ஒரு கடிதத்துல வந்து இந்தி அப்படிங்கிறது, இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிற 25க்கும் மேற்பட்ட மொழிகளை எவ்வாறு வந்து நசுக்கி வருகிறது அப்படிங்கிறத சுட்டி காட்டினாங்க. அந்த கருத்தை வந்து வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பலரும் வந்து வரவேற்று அந்த கருத்தை பதிவிட்டாங்க. பலரும் வந்து இந்தி எதிர்ப்பில் இந்திய ஆதிக்க எதிர்ப்பில் இந்தியாவிற்கு தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக, முன்மாதிரி மாநிலமாக இருப்பதை பலரும் வந்து ஆமோதித்து எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கருத்துக்கள் மிக முக்கியமானவைன்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இப்போ சமஸ்கிருதம் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலா பார்க்கப்படுது. இந்தி அப்படின்னு சொல்றது வந்து பெயரளவுல இருந்தாலும்
ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயங்கக்கூடிய பாஜக அரசுடைய எண்ணமே வந்து சமஸ்கிருதமயமாக்குறதுடைய முன்னகர்வாகத்தான் அவங்க இந்திய திணிச்சுட்டு வர்றாங்க. குறிப்பா அவங்க நாடாளுமன்றத்துல என்னத்தை சொல்றாங்க அப்படின்னாக்கா, சமஸ்கிருதம் தான் இந்தியாவின் வந்து தாய்மொழியும் பழமையான மொழியும் சமஸ்கிருதம் தான், அதனால அதைத்தான் நம்ம வளர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். அதை வந்து அதான் பெருமையாகவே கருதுறாங்க. ஒரு மொழி வயதாக இருப்பதனால் அது வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும், அதுக்காகவே அதை வந்து சிறப்பானதுன்னு சொல்லிட முடியுமா பழமையான மொழி அப்படின்றதுனால? இல்லை, இதுல 2 பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம முதல் பிரச்சனையை பேசுவோம். ஒன்று வந்து ஓம் பிர்லா வந்து ரொம்ப அண்மையில் சொன்னாங்க, சமஸ்கிருதம் இப்போ வந்து சமஸ்கிருதமும் அந்த நாடாளுமன்ற நடவடிக்கைகள் உடனுக்குடனாக மொழிபெயர்க்கப்படுகின்ற மொழிகளில் ஒன்றாக சமஸ்கிருதத்தை சேர்த்தவுடன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அதற்கு எதிராக கேள்வி கேட்டாங்க. ஒரு 24,000 பேர் கூட பேசாத ஒரு மொழிக்கு எதுக்கு வீணா பணத்தை, மக்கள் பணத்தை செலவு பண்றீங்க? அதற்கு பதிலாக எத்தனையோ கோடி மக்கள் பேசக்கூடிய மொழிக்கு வந்து அந்த பணத்தை செலவு செய்யலாமே. ஏன்னா சந்தாலி வந்து பல மொழிகள், பல பழங்குடி மொழிகள், மத்திய இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய திராவிட மொழி குடும்பத்தைச் சேர்ந்த அல்லது முண்டா மொழி குடும்பத்தைச் சேர்ந்த பல பழங்குடி மக்கள் வந்து பல கோடி, 1 கோடி 5 கோடி மக்கள்லாம் பேசக்கூடிய மொழிகள்லாம் இருக்கு. மைதிலி மொழி 5 கோடி மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி. சாதாரணமா வந்து 1 கோடி 2 கோடி இல்லை. ஏறக்குறைய தமிழ்நாட்டு இல்லை மற்ற மாநிலங்கள், தென்னிந்திய மாநிலங்கள் போல பெரும் மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய மொழி, மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி தான் மைதிலி மொழி. அந்த மாதிரியான மக்கள் பேசக்கூடிய மொழிகளுக்கு நீங்கள் செலவு பண்ணலாமே அப்படின்னு வந்து அவங்க கேட்டதுக்கு, தமிழ்நாட்டு இந்தியாவினுடைய மூலமொழி வந்து இந்தியாவில் பாரதத்தின் மூலமொழி, பாரத பண்பாட்டின் மூலமொழி சமஸ்கிருதம் அப்படின்னு ஓம் பிர்லா சொன்னார். நீங்கள் வந்து பாரதத்தில் இருக்கிறீர்களா, வெளியில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு பாரதம் பற்றி தெரியுமா அப்படின்லாம் கேட்குறாரு. பிரச்சனை என்ன அதுன்னா, இந்த பாரதம், பாரத பண்பாடு, இந்திய தேசியம் அல்லது இந்து தேசியம், இது எல்லாமே வந்து எதன் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்குதுன்னா, இந்த பாரத பண்பாடு, பழம்பெரும் பண்பாடு, வேத பண்பாடு, இதன் அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கு. இது ஏதோ இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இந்திய பகுதியினுடைய மூலமொழி, பழைய மொழி அப்படிங்கிறது ஒரு கற்பிதம். அது வந்து உண்மையாகவே அப்படி ஒன்றும் இல்லை. ஆண்ட்ரூ ஒல்லட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, த லாங்குவேஜ் ஆஃப் சினேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாகர்களின் மொழின்னு தமிழில் சொல்லலாம். அது ப்ரீ மாடர்ன் வந்து இப்போ வந்து தொன்மை கால இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி ஒழுங்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமஸ்கிருதம் என்பது கிபி 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டிற்குள்ளாரதான் அரசவை மொழியாக மாறுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சடங்கு மொழியாக இருந்தது, சடங்குகளை நிகழ்த்துவதற்கான ஒரு மொழியாக மட்டும் இருந்தது. அதுவும் வந்து ரொம்ப பழைய காலம்லாம் இல்லை, அது வெறும் சடங்கியல் பாடல்களை, வேத பாடல்களை மட்டும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழியாக தான் இருந்தது. ஆனால் இலக்கிய வளத்திலும் சிந்தனையிலும் மிகப்பெரிய ஒரு இதை கொண்டிருந்தது வந்து பாகதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி தான். அதுதான் இப்போ வந்து பௌத்த இலக்கியங்களை கொண்டிருந்தது, ஜைன இலக்கியங்களை கொண்டிருந்தது. பாகத அர்த்தமகதி அப்படிங்கிற பழைய மொழி வழக்கில் இருந்ததா சொல்லுவாங்க. இந்த பாகத மொழி வந்து ஒவ்வொரு வட்டாரத்தினுடைய மொழிகளையும் உள்ளடக்கிய ஒரு பொது வழக்கா இருந்தது. அது எந்த மொழியும் கொன்றொழிக்கல, எந்த மொழியும் அழிக்கல, மற்ற மொழிகளையெல்லாம் சக மொழிகளாக வழங்கி ஒரு பொது எழுத்தில், ஒரு பொது இலக்கண ஒழுங்கமைப்பில் இருந்த ஒரு மொழி வந்து அந்த பாகத மொழி. அதை வந்து பிராகிருதம் அப்படின்னு சமஸ்கிருத வழக்கில் சொல்லுவாங்க, ஆங்கிலத்திலையும் பிராகிருத் அப்படின்னு தான் எழுதுறாங்க. அந்த இலக்கிய வந்து அவ்வளோ பெரிய இலக்கியங்கள் இன்னைக்கும் வந்து இது பௌத்த இலக்கியங்கள் அந்த மொழியில தான் இருக்கு. அதுதான் பெரிய இலக்கிய தொகை கொண்டது. ஆகவே நம்ம வந்து இந்த சமஸ்கிருதம் வந்து பழைய மொழி, நிறைய செம்மையான இலக்கியங்களை கொண்டிருக்கிற மொழி, செம்மையான சிந்தனைகளை கொண்டிருக்கிற மொழி அப்படின்னு ஒரு சார்பா முடிவு செய்யறது இருக்குல்ல, அது வந்து ஒரு தவறான கருத்து. அப்படியான தவறான கருத்து, கற்பனை, கற்பிதம் இந்திய தேசிய இயக்கத்தின் விளைவாக, பார்ப்பன ஆதிக்க இயக்கத்தின் விளைவாக தான் உருவாக்கப்பட்டது. அது இந்த நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது தான் அத்தகைய கருத்து. இதை வந்து ஆண்ட்ரூ ஒல்லட் வந்து எடுத்து காட்டுறாங்க அந்த புத்தகத்துல. எப்படி வந்து பாகத மொழி இலக்கியங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து நாடகங்கள், பல நூல்கள் வந்து சமஸ்கிருதத்திற்கு மாற்றப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எடுத்து காட்டுறாங்க. சமஸ்கிருதத்தில் அத்தகைய காவிய இலக்கியங்களே இல்லை, காதல் பாடல்கள் எதுவுமே சமஸ்கிருதத்தில் இல்லை. அதெல்லாம் வந்து இன்னமும் வந்து காதல் பாடல்கள் பெருசா இல்லை. இப்பயும் கதா சப்த சாயி அப்படின்னு சொல்லி
கதாசப்தசாயி ஆகட்டும், வச்சலாக்கம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பாகத மொழி இலக்கியங்கள் தான். இன்னைக்கும் பாகத மொழியில் தான் இருக்கு. அதே போல பௌத்த இலக்கிய தொகுப்புகள் மிகப்பெரிய ஒரு தொகுப்பு. ஒரு சிந்தனை அப்படிங்கிற அடிப்படையிலையும், தத்துவ நூல்கள் அப்படிங்கிற அடிப்படையிலும் அது வந்து மிகப்பெரிய ஒரு தொகுப்பு. அத்தகைய ஒரு இலக்கிய தொகுதிகள் வந்து சமஸ்கிருதத்தில் இல்லை. ஆகவே சமஸ்கிருதம் பழமையான மொழியும் அல்ல, செம்மையான மொழியும் அல்ல. அது ஒரு அரசியல் காரணங்களுக்காக இடைக்காலத்தில் வந்து பார்ப்பன ஆதிக்க காரணங்களுக்காக தான் இடைக்காலத்தில் அரசவை மொழியாக, ஆளும் தரப்பினுடைய மொழியாக, ஒரு சிறு கூட்டத்தாரின் மொழியாக அரசவையிலும் புழங்கியது. அது பின்னர் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டுகளில் இந்திய தேசிய பண்பாடு, இந்து பண்பாடு என்பவற்றை வழியாக பார்ப்பன ஆதிக்கத்தை கட்டிக்கொள்வதற்கான ஒரு கருவியாக சமஸ்கிருதமும் வந்து கைகொள்ளப்பட்டது. இந்த உண்மையை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க எதை பற்றி, ஏன் வந்து சமஸ்கிருதத்தை பற்றி சொன்னா இவ்வளவு கோவிச்சுக்கிறாங்க? யாருமே பேசாத மொழி. முதல் மக்கள் தொகை கணக்குல 1000 சொச்சம் பேர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு மக்கள் தொகையிலையும் சில இதுல கூட சொல்றாங்க, சில இதுல குறைச்சல சொல்றாங்க. கடைசியான இதுல வந்து 24,000 பேர் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகையில சொல்றாங்க. உண்மையாகவே எத்தனை பேர் அந்த மொழியை பேசுறாங்க? யாருக்கு அந்த மொழி தாய்மொழி? யாருக்குமே தாய்மொழியாக இல்லாத ஒரு மொழியை பற்றி ஏன் இவ்வளவு கவலைப்படுகின்றார்கள் என்றால், அது அவர்கள் ஆதிக்கத்திற்கான கருவியாக இருப்பதால் தான் அவ்வளவு கவலைப்படுகின்றார்கள். அதன் மீது கேள்வி கேட்பவர்களை கடுமையாக வந்து தாக்குகிறார்கள், தாக்குதல் நடத்துகிறார்கள். அதன் ஆதிக்கத்தை எதிர்ப்பவர்களை தொடர்ந்து வந்து நசுக்கி வைப்பதற்காக, அடக்கி வைப்பதற்காக, ஒடுக்கி வைப்பதற்காக முயற்சி செய்து வருகிறார். இப்ப அந்த தமிழ் விச சமஸ்கிருதம் இது வந்து எங்க தொடங்குதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? எந்த காலகட்டத்துல இது ஆரம்பிக்குது? நமக்கு வந்து திராவிட இயக்க அரசியல் வரலாற்றுக்கு பிறகு கடந்த ஒரு 100-130 ஆண்டுகளுக்கு பின்புதான் இது தீவிரம் பெறுதா? அந்த மொழி திணிப்பு அதை ஒட்டி இது வருதா, இல்ல அதற்கு முன்பு வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில இருந்தது போது இது உருவாயிடுச்சா? இது யார், எங்க இருந்து இது ஆரம்ப புள்ளியாக தொடங்குது? இது வந்து சரியா சொல்ல முடியுமா என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா இது முன்னாடி வந்து ஒரு சமஸ்கிருதத்துக்கு எதிராக 2 மரபுகள் இருக்கு இந்தியாவில். வேத மரபுகளுக்கு எதிராக 2 மரபுகள் இருக்கு. ஒன்று வந்து அவைதிக மரபுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பௌத்த ஜைன மரபுகள் ஏற்கனவே இருக்கு. அதைத்தான் பாகத இலக்கியங்கள், பாகத மொழி இலக்கியங்கள் கொண்டிருக்கு. அதே மாதிரி தமிழ் வந்து இன்னொரு மரபு. அது வந்து வேத இலக்கியங்களுக்கு எதிராக ஒரு மக்கள் மரபை கொண்டிருந்த ஒரு உள்ளூர் மரபா, நம்ம ஊர் மரபாக அது இருந்தது. அது வந்து நீங்க குறிஞ்சிப்பாட்டுக்கு எடுத்தோன்னே ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் கற்பிப்பான் வேண்டி கபிலர் பாடியது அப்படின்னு தான் வரும். அதுக்கு அடிக்குறிப்பு. குறிஞ்சிப்பாட்டே வந்து இப்படி ஒரு தமிழ் மரபு, அந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிறது அகப்பாட்டு மரபு, காதல் கவிதை மரபை வந்து ஒரு ஆரிய அரசன் பிரகதத்துக்காக வேண்டி கபிலர் பாடினாரு அப்படின்னு வரும். இது போன்ற ஒரு தொடர்ச்சியாக எதிராக வைத்து பார்க்கக்கூடிய, திருமந்திரத்தில் எடுத்தீங்கன்னா, என்னை நன்றாக படைத்தான் தமிழ் நன்றாக செய்யுமாறே அப்படின்னு திருமூலர் வந்து சொல்லுவார். அந்த இடத்துல தமிழ் அப்படிங்கிறது ஒரு ஆகம நூல்களை, அதாவது கோயில் வழிபாட்டு நூல்கள், இல்லை இறை வழிபாட்டு நூல்களை செய்யறதுக்காக வைத்தார் அப்படிங்கிற மாதிரி, ஒரு தந்திர நூலை செய்ததற்காக இறைவன் என்னை படைத்தார் அப்படிங்கிற மாதிரி பொருள் வருது. அந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு இறை வழிபாடு அல்லது தந்திர மரபு, இல்லை ஒரு அகப்பொருள் மரபு, இப்படி வெவ்வேறான மரபுகளில் தொடர்ச்சியா வந்து பொருள் வழங்குது. இது வடமொழி மரபுகளுக்கு மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிலருடைய ஆதிக்கத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு மரபுக்கு நேர் எதிரானதாக தான் வந்து பண்டை காலத்திலும் சரி இடைக்காலத்திலும் சரி பொருள் வைக்கிறாங்க. அதுவும் திருமந்திரத்தில் பல இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வேத சிறப்புன்னு ஒரு அதிகாரம் ஒன்று உண்டு திருமந்திரத்தில். அந்த திருமந்திரத்தில் வேத சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது முதல் எடுத்துன்னு ஒரு 10 பாடல்கள் இருக்கும். முதல் எடுத்த உடனே வந்து வேதமாவது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அடுத்த பாடலில் வேதமாவது வந்து இறைவனுடைய வந்து அங்கங்கள் தான் வேதங்கள், கைகள் கால்கள் இதெல்லாம் தான் 4 வேதங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த வேதங்களை விட உயர்ந்தவன் வந்து இறைவன், சிவன். அதனால வேதங்களை போற்றுவதை விட சிவனைத்தான் போற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இறைவனை போற்றாமல் வேதங்களை போற்றுவது பாதகமானது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படிதான் சொல்றாங்க அவங்க. பார்ப்பனர்களை பற்றிலாம் சொல்லும் பொழுது ரொம்ப கடுமையாக வந்து விமர்சனம் செய்யக்கூடிய பாடல்கள் திருமந்திரத்திலேயே இருக்கு. இதுக்கான இப்படி வளர்ந்துகிட்டு வந்த ஒரு மரபு தான் பின்னாடி பிற்காலத்திலையும் வந்து இந்த ஒரு ஒரு முரண்பாடு வந்து தொடர்ச்சியாக வளர்ந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு காலத்திலையும் அது ஒவ்வொரு வடிவம் எடுக்கின்றது. அதில் வந்து இப்போ
இந்த மாதிரி 5 எழுத்தான் ஒரு பாடை இந்த ஒரு பாடை இருக்கு, இது 5 எழுத்து தான் கொண்டிருக்கிற மொழியா வந்து தமிழ் இருக்கு அப்படின்னு இலக்கண குத்து ஆசிரியர் தேசிகர் வந்து அவர் சுவாமிநாத தேசிகர்னு நினைக்கிறேன், அவர் வந்து அப்படி ஒரு இலக்கண குத்துன்னு ஒரு நூல் எழுதினவரே, தமிழுக்கு இலக்கணம் எழுதினவரே அப்படி சொல்றார், எல்லாம் வந்து சமஸ்கிருதத்துல இருந்து வந்தது. அதையெல்லாம் கடுமையா தமிழ் இலக்கண மரபுல இருந்தவங்களே மறுத்தும் கூட எழுதுறாங்க. அதே போல வந்து வள்ளலார் வரும் பொழுது வந்து வள்ளலாரும் வந்து அத்தகைய ஒரு இதை வந்து அந்த ஆரிய தமிழ் அப்படிங்கிற முரண்பாட்டை வந்து அவரும் கூட பேசுறார். இப்படி பேசக்கூடிய ஒரு மரபு முன்னாடி இருக்கு. ரொம்ப தொடக்க காலத்தில் பல்வேறு காலங்கள்ல பல்வேறு விதமான சூழல்கள்ல அது பேசப்பட்டுட்டு வந்தது. 20ஆம் நூற்றாண்டுல 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகள்ல இது ஒரு அரசியல், நவீன அரசியல் களத்திற்கு மாறுது. அந்த அரசியல் களம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திய தேசிய பண்பாடு அல்லது இந்து தேசிய பண்பாடு அப்படின்னு ஒன்று சொல்லக்கூடியத வேத மூலத்திலிருந்து தான் கட்டி எழுப்புறாங்க. அது காலனி ஆட்சியாளர்களும் செய்கிறாங்க. ஒரு இப்போ கல்கத்தா பகுதியில் இருந்த ஓரியண்டல் ஸ்கூல் இதை நடத்தினவங்களும் அதை செய்கிறாங்க. இங்கிருந்து தெற்கு வந்து இருந்த ஒரு சில பேரும் அதை ஆதரிக்கிறாங்க. தேசியவாதிகளும் பலர் செய்கிறாங்க. காலனி ஆட்சியாளர் இப்போ வந்து செஞ்ச மாதிரி தேசிய வந்து வாத வரலாற்று ஆசிரியர்களும் பலர் செய்கிறாங்க. நீலகண்ட சாஸ்திரி மாதிரி இல்லை மற்றவங்க இந்த மாதிரி அதில் நம்பிக்கை உடையவங்களாம் செய்கிறாங்க. இதற்கு எதிரான ஒரு பேச்சு அறிவுத்தளத்திலையும் சரி அரசியல் களத்திலையும் தோன்றது. அதனுடைய உருத்திரண்ட ஒரு வடிவமாக திராவிட இயக்கம் தோன்றி வளர்ச்சி அடையுது. அதனால இது ஒரு தொடர்ச்சியான ஒரு பயணம்னு எனக்கு தோணுது. தொடர்ச்சியா நீங்க இப்போ சில பொதுமக்கள்கிட்ட நேரடியாக உரையாடக்கூடிய வாய்ப்புகளை பெற்றிருக்கிறீங்க. இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, இந்த இந்தி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை, ஒன்றிய அரசினுடைய மாநில உரிமைகளை பறிக்கும் செயல், இதையெல்லாம் மக்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்றவங்களாக இருக்கிறாங்க? நம்ம மக்கள் வந்து தொடர்ச்சி அதை கூர்மையா கவனிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க, வந்து ஆழமா புரிஞ்சுக்கிறாங்க, கூர்மையா கேட்கிறாங்க, பல கேள்விகளை கேட்கிறாங்க. தொடர்ச்சியா அவங்களுக்கு கேள்விகள் இருக்கு, கேள்விகளை எழுப்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு மக்களும் சரி சாதாரண தொண்டர்களும் சரி இந்த விஷயங்களை வந்து அரசியல் கட்சிகளுடைய கீழ் மட்டத்தில் இருக்கிற தொண்டர்களும் சரி இந்த பிரச்சனைகளை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு கேள்வி எழுப்புறாங்க, விவாதிக்கிறாங்க. அந்த ஒரு விவாதம், உயிரோட்டமான விவாதம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்னு தான் நான் நேரடியாக பார்க்குறேன். பல இடங்களுக்கு போகும் பொழுது அவங்க காட்டுற ஆர்வம் வந்து எனக்கு அதுதான் தெரியப்படுத்துது. இந்த உணர்வை வந்து நம்ம சரியான முறையில வந்து கடத்தணும், அடுத்து நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்? இந்த விவாதங்களை இன்னும் தொடர்ச்சியா நடத்தணும்னு நினைக்கிறேன். இந்த இத்தகைய ஒரு விவாதங்களை தொடர்ச்சியா நடத்தணும். இன்னும் பல பிரச்சனைகள் நம்ம பேசணும். இன்னும் சரியான கொள்கைகளை வகுத்தெடுக்கிறது, கல்வி சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் சீரிய முறையில வந்து மொழி கற்பித்தல் கல்வியை மாற்றி அமைக்கிறது, தமிழ் கற்பித்தல் ஆகட்டும் அல்லது இன்னொரு நம்ம அந்நிய மொழி ஏதாவது ஒரு ஐரோப்பிய மொழியை கற்பித்தல், ஆங்கிலம் தான் நம்ம கற்பிக்க போறோம்னாலும் ஆங்கிலம் கற்பிப்பதிலும் தாய்மொழியை கற்பிப்பதிலும் எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கோம் அதை திட்டமா மதிப்பிடுறது, மற்றது இதெல்லாம் செய்யணும். கல்வி குறித்து பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய தவறான எண்ணங்களையும் போக்குவதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும். தாய்மொழி வழியிலான கல்வியை வந்து இன்னும் அதிக அளவில் ஊக்குவிக்கணும். ஒரு குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி அடைந்த பிறகு, ஒரு 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு அந்நிய மொழியை கற்பிப்பது அந்த அந்நிய மொழியை அவங்க வந்து சிறப்பாக கையாளுறதுக்கு கூட பெரிய அளவுக்கு உதவியா இருக்கும். நம்ம கல்வி வளர்ச்சியில பல பிரச்சனைகளை சந்திப்பதை கடந்து செல்லணும்னு நினைக்கிறேன். நம்முடைய கல்வி வளர்ச்சி வந்து சொந்த சிந்தனையை, சுய சிந்தனையை, சுய விமர்சன பார்வையை ஊக்குவித்து வளர்ப்பதாக மாறணும். ஒரு அறிவியல் நோக்கை ஊக்குவித்து வளர்ப்பதாக அது வந்து உருப்பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி தோழர். தொடர்ச்சியா வரலாற்று ரீதியாகவும் சரி, அரசியல் சமகால பிரச்சனைகள் அதன் அடிப்படையிலும் சரி, உங்களுடைய எதிர்கால திட்டங்களையும் சொல்றதாக இருக்கட்டும், மிகச்சிறப்பான ஒரு உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறோம் நம்புறேன். மீண்டும் சந்திக்கலாம் தோழர். நன்றி. நன்றி, வணக்கங்க.